விருச்சிக ராசி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ராசி. எப்பவுமே மற்றவங்களால முடியல அப்படின்னா அந்த ராசி முன்னாடி நின்று போராடி பார்த்தீங்கன்னா புத பயிற்சி இந்த விருச்சிக ராசியா நண்பர்களுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? இப்போ ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் கிரகம் நிறைய மாறுதல் இந்த காலகட்டத்தில் வருது. விருச்சிக ராசியிலிருந்து மீண்டும் வக்ரம் விட்டு துலாத்துக்கு வருது. அப்போ இந்த வக்ரம் பரிவர்த்தனை நிறைய விஷயங்கள் சுக்கிரனோட பரிவர்த்தனையில் இருக்குது. நிறைய உலக அளவில் நிறைய மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் உங்களை என்ன பண்ணுறாங்க? இந்த விருச்சிக ராசிக்கும் தந்தைக்கும் இப்போவுமே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் நீச்சம் பெறும்போது தந்தையுடன் அதிக கருத்து வேறுபாடு வேண்டாம். அவர் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருக்க வைப்போம். அது ஒரு சில ராசிக்கு. அதே விருச்சிக ராசியில் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் பொழுது கோச்சாரத்திலையோ இதுலையோ தந்தையுடன் பிரிந்திருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத பயிற்சி இந்த விருச்சிக ராசியா நண்பர்களுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? இப்போ ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா இந்த புதன் கிரகம் நிறைய மாறுதல் இந்த காலகட்டத்தில் வருது. குறிப்பாக அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா துலாத்துக்கு வருவார். அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வித்தின் ஷார்ட் டைம் 20 நாளுக்குள்ளேயே விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறது. விருச்சிக ராசியிலிருந்து மீண்டும் வக்ரம் விட்டு துலாத்துக்கு வருது. அப்போ இந்த வக்ரம் பரிவர்த்தனை நிறைய விஷயங்கள் சுக்கிரனோட பரிவர்த்தனையில் இருக்குது. நிறைய உலக அளவில் நிறைய மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் உங்களை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம், மைனஸை விலை நின்று பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ராசி. எப்பவுமே மற்றவங்களால முடியல அப்படின்னா அந்த ராசி முன்னாடி நின்று போராடி பார்க்குங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் செவ்வாய் அதிபதியாக இருப்பார். மறைபொருள்கள், மற்றவங்களால முடியாத நுணுக்கமான விஷயங்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை, இந்த ஒருங்கிணைத்தல் இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேட் நேம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தான் போகும். அது இந்த ராசியோட அம்சம். ஆனால் மீண்டும் பழையபடி வெற்றி பெற வாய்ப்புள்ள ராசி விருச்சிக ராசி. எப்பவுமே முக்கியமாக பார்த்திங்க எந்த ஒரு துறையிலும் விருச்சிக ராசி அன்பர்கள் முக்கியத்துவம் கோல வச்சுருப்பாங்க. மீடியாவும் விருச்சிக ராசி தேவைப்படும். இதே மாதிரி இந்த அரசாங்க போலீஸ் நிர்வாகம் சம்மந்தப்பட்டதான் இந்த விருச்சிக ராசி நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஆண் பெண் இருவரும் ஒரு ப்ராடக்டை செஞ்சு விற்கிறது, ஒரு நிர்வாகம் பண்ணுறது வேலையில் கூட, அந்த மாதிரிலாம் சிறப்பான ராசி இந்த ராசி. இந்த காலகட்டத்தை புத பயிற்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். புதன் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 9, 11, 8, 11க்குரியவர். 8, 11 அப்படின்னாலே ஏதோ ஒரு லாபத்தை கொடுத்துருவார். அவர் பண்ணுற விஷயத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்குங்க வர வேண்டிய பணம் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் வருகிற காலகட்டம். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போங்க கிடைக்கும்? நிச்சயமாக இப்போ நடக்கும். டாக்குமெண்டேஷன் வேலைங்கிற ஒன்று மாறி 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 நடக்க போகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆதார் திருத்திருப்பீங்க, உடனே பேன் மாற்ற வேண்டி வரும். பேங்க் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்பாங்க, ஆர்டி ஆஃபீஸ் வேலை வரும். பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலை ரெனியூவல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒன்று வந்துடும். வீட்டு அட்ரஸ்ஸு, வர வேண்டிய லெட்டரு, இஎம்ஐ ஏதாக இருந்தாலும் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சில விஷயத்து நல்லதும் நடக்கும், மைனஸும் உண்டு. அப்போ நம்ம டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது கரெக்டாக பார்த்துக்க வேண்டிய நேரம். ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு வருகிற தகவல்கள் உண்மையாக பொய்யான்னு பார்க்க வேண்டிய காலம். இதை கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம ப்ளஸ்ஸாக எப்படி கொண்டு போவோம்னு பார்ப்போம். முதல்ல வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்குங்க. ஏன்னா புதன் தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கெலாம் கிரகம். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையில் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வேலை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறோம், ஹோலில் போட்டது அனைத்தும் இப்போ கிடைக்கும். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க இந்த புத கிரகம் வேலை செய்கிறது. இப்போ வேலையில் உறுதி, வேலை கிடைக்கிற அம்சம். ஏன்னா 6ஆம் வீட்டை பார்க்குறார். விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டு 12லேருந்து பார்க்கலாம். அப்போ என்ன இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி கிடைக்க மாதிரி இருக்கும். நிச்சயமாக எடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் மாற்றுறது, இடம் மாற்றுறது, ட்ராவல் இருக்கிறது, தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் வேலை செய்ய முடியாது விலக போகிறாங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். அப்போ இவங்களுக்கு வேலையில் ஒரு உயர்வு, அந்த உயர்வு 11ஆம் லாபாதிபதி 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு வந்துட்டாலே சம்பள உயர்வாக இருக்கலாம், இல்லை வேலையில் தலைமை பொறுப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மாறிடும். நிச்சயமாக வருமானத்துக்கு ஒரு வழிவகை செய்து விட்டன. இதில் இந்த காலகட்டத்தில் குருங்கிற கிரகம் உச்சம் பெறப்பட்டோம். உச்சம் பெற்ற கிரகம் உங்கள் ராசிநாதனை பார்க்கும் காலகட்டத்தை, ராசிநாதனையும் ராசியையும் பார்க்குது. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ராசிநாதனையும் ராசியையும் பார்க்கும் காலகட்டத்தில் புகழ் வெளிச்சத்துக்கு வருவீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஆகிற விஷயம் இருக்குது. மனசு சந்தோஷம் ஏற்படும் காலகட்டம். ரொம்ப நாள் அந்த விருச்சிக ராசிக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி எதுவுமே நடக்காமல் இருந்தது. எல்லாமே கைக்கு முன்னாடி வர மாதிரி திட்டமிடல் இருந்து எல்லாமே கைக்கு முன்னாடி நிற்கும். 1, 2 மட்டும்தான் சக்ஸஸ், மற்ற எல்லாம் ஏன் நடக்கலை? கிரகங்கள் ஆட்டு வைக்கின்றன, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ இதே கிரகத்துக்கு நல்லபடியாக வந்திருக்கு. இந்த ராசிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வேலையை பற்றி சொல்லியிருந்தால் நல்லா இருக்காது. பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவியாக இருக்கலாம்,
நண்பர்கள், உறவினர்களாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு பிளாக் மார்க் வந்தது இந்த விருச்சிக ராசிக்கு. உங்கள் 7ஆம் அதிபதி ஒரு பரிவர்த்தனை அப்படியே மாறுது, உண்மை வெளிச்சத்துக்கு வரும் சூழ்நிலை. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிற காலகட்டங்கள், நட்பு ரீதியாக அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகிறது, பாசிட்டிவாக இருக்கும். மைனஸ் அனைத்தும் ப்ளஸ்ஸாக மாறும். காம்ப்ரமைஸ், சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏதோ வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த அதிலிருந்து காம்ப்ரமைஸாக வாய்ப்புகள் வந்தாச்சு. காம்ப்ரமைஸ் ஆகி அடுத்தது. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எல்லா வகையான கூட்டு வகையில் ஆதாயம். இப்போ திருமணம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக திருமண வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருபலன் வந்திருக்கு, சில காலம் இந்த ராசியில் பயணிக்கும் டிசம்பர் வரைக்கும். அப்போ குருபலன் வந்தனால திருமணத்துக்குண்டான ப்ராசஸ் தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம். தவறவிட்ட, அதாவது அந்த காலத்தில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், திருமண வரன்கள் பார்க்கும் பொழுது தவறான வார்த்தை பயன்படுத்திக்கலாம், ஏதோ ஒன்று, அந்த மிஸ்டேக் மாதிரி திருப்பி அவங்களே வர வாய்ப்பு கூட உண்டு. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தங்கள், மற்ற அம்சங்களும் கரெக்டாக பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எப்போவுமே கிரக பொருத்தங்கள் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், தசாபத்தியில் ஏன் பார்க்கணுன்னா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நடக்கிற தசாபத்தி எப்படி இருக்கும், அதையும் பார்க்கணும். ரைட். இப்போ இந்த ராசிக்கு கஷ்டங்கள் தீர ஒரு வழிபறைக்கும் நம்பிக்கை, இந்த இவங்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு நிச்சயமாக பண்ணிக்கணும். சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள். அப்போ படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், சைன கோலத்தில் உங்கள் ஊர் அருகில் இருக்கிற அந்த ஒரு பெருமாளை கூட பிடிச்சங்க, நிச்சயமாக வாழ்வில் ஏற்றம் வந்துடும். திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. இந்த டிசம்பர் வரைக்குமே இப்போ தான் திருப்பதி போயிட்டு வரலாம், இல்லை ஊரில் இருக்க தென் திருப்பதி அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த தாயுடன் தாய் வழி குடும்பத்தின் கருத்து வேறுபாடு, நிறைய பேர் தாய் வழி குடும்ப கருத்து வேறுபாடு நைட்டாக நடந்திருந்தது, அதை மாறுறதுக்கு காலகட்டம் வந்திருக்குங்க. ஆக உங்களுக்கு அந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாற ஒரு வாய்ப்பு. தந்தை தாய் வழி உறவில் வலுப்பெறும். இந்த விருச்சிக ராசிக்கும் தந்தைக்கும் இப்போவுமே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் நீச்சம் பெறும்போது தந்தையுடன் அதிக கருத்து வேறுபாடு வேண்டாம். அவர் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருக்க வைப்போம். அது ஒரு சில ராசிக்கு. அதே விருச்சிக ராசியில் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் பொழுது கோச்சாரத்திலையோ இதுலேயோ தந்தையுடன் பிரிந்திருக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ தந்தையுடன் கருத்து வேறுபாடு இதெல்லாம் மாறும். உங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தர முடியும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க இந்த ராசி நிறைய செலவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், நிறைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வேறு. இதில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பர்ஸ்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க, நமக்கு தெரியுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இது மாதிரிலாம் நடந்தது. இப்போ உங்களுக்கு வழிபாட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ராசி ஒரே ஒருத்தருக்கு இந்த மாதிரி இதே மாதிரி பச்சைமலை முருகன், கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் ஒரு டைம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட புதன்கிழமை என்று கொடுத்தேன், புதன்கிழமை என்று முருகர் வழிபாடு தரிசனம் செய்துட்டு வாங்க. எங்கே இருந்தாலும் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. புதன்னா பச்சை, அந்த புதனோட அம்சமும் பண்ணலாம். இதிலிருந்து மாற்றம் ஏற்பட்டது. அப்போ இதெல்லாம் உண்டு. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 11-12 சஞ்சாரம் செய்கிறார். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, தொழிலில் புது ஐடியாஸ் வந்திருக்கு, கூட்டு வகையில் ஏதோ ஒரு வகையில் இருக்குது. தொழில் நிறுத்திடலாமா, இதெல்லாம் ஏன் கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போ தாங்க கண்முடி லாபத்தை பார்க்குறீங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசரப்பட வேண்டாம். பொருளாதார ரீதியாக உயர்வு வந்தாச்சு, செல்வ செழிப்பை நோக்கி பயணிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. எக்காரணோடும் தைரியத்தை விட வேண்டாம். சரி, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அது பத்திரிக்கணும் இல்லையா? டாக்குமெண்ட் விஷயத்தில் 1-2 டைம் வெரிஃபை பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தந்தை வழி உறவுகளோட அதிக ஆர்குமெண்ட் வேண்டாம். 3வது விஷயம், பயணங்கள் அடிக்கடி இருக்கும், அது நல்ல பயணமானு பார்த்துட்டு போகணும். அடிக்கடி ட்ராவல் அங்கே போகிறது இங்கே போகிறதா இருக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது மருத்துவரை 2-3 ஹாஸ்பிட்டல் வெரிஃபை பண்ணிவிட்டு போங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறது வேறு, நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா யோசிச்சு இது ரைட்டாக அந்த இது செட் ஆகுமா, ஜாதக ரீதியாக பார்த்தாலே சொல்லிடலாம் இந்த மருத்துவமனை உங்களுக்கு செட் ஆகும், இந்த மருத்துவமனை செட் ஆகும், இந்த பெயர் உள்ள ஆட்கள் மூலம் க்யூர் ஆகும். ஏன்னா ஜாதகத்தில் தான் பெயர்களே வரும்போது அப்படி வராதான். அப்போ எந்த கம்யூனிட்டி எதாக இருந்தாலும் இந்த பெயர் அம்சங்கள்லாம் வரும், அதடியாக பார்த்து வெளிச்சம் கொண்டு வரலாம். ஆக வளர்ச்சி காலம் வந்திருக்கிறது, வேகப்படுத்திக்கங்கள். இந்த ராசிக்கு பொருளாதார ரீதியாக டாக்குமெண்ட் ரீதியாக அதிக முன்னேற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை காக்கவும், பின்னர் பார்த்துக்கலாம். மன ஓட்டங்கள், மனசு சிந்தனைகள் மட்டும் நிறையா கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இடமாற்றம், இப்போ தான் நிறைய பேர் வீடு மாற்றுறேன், ஐப்பசியில் வீடு மாற்றுறேன், கார்த்திகையில் வீடு மாற்றுறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. மாற்றக்கூடிய அம்சங்கள் நிறைய சிறப்பாக இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் இந்த புதப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு சில விஷயம் ரிப்பீட் ஆகும், செஞ்சதே திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும். அது கிரக சூழ்நிலைகள், அது ஒன்றும் வருத்தப்பட, ஒரே விஷயம் செஞ்சதே திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வருத்தப்பட வேண்டாம். அது கிரக சூழ்நிலை. மீண்டும் சொல்கிறேன்,
தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். வெற்றி வாய்ப்பு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.